உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வியை குறித்து பேசுகிறதா? கேஸ் லைட்டுக்கு ஒரு லிட்ரேச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கேட்டீங்கன்னா நான் தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் சொல்லுவேன். அறிவியல்ல நிரூபிக்கப்படாத நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அறிவியல் என்று சிந்திக்க தொடங்கினால் அப்போ மெய்யான அறிவியல் தோற்று போகாதா? இந்த நாட்டுக்கு ஒரு பேரு இந்திய அரசமைப்பு சட்டம் வச்சிருக்கு. ஆர்டிகல் 1 எடுத்து பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா என்பது இந்தியா என்கின்ற பாரத். வந்தே மாதரம் பாடல்ல எங்காவது இந்தியா என்ற பெயர் இருக்கா, பாரத் என்ற பெயர் இருக்கா? தேசிய தேர்வு முகமை இவ்வளவு பெரிய குளறுபடிகள் ஆயிருக்கு கூட அந்த தலைவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் ராஜினாமா செய்யல. அவர் பதவி நீக்கம் செய்யல. அமைச்சரை கூட மாத்திட்டாங்க. ஆனா இந்த என்டிஏ தலைவர் மட்டும் ஏன் மாத்தல? பாஜக அரசினுடைய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 அந்த ஆவணத்தை வாசித்தால் யார் ஒருவரும் அந்த ஆபத்தினுடைய அனைத்து பரிமாணங்களையும் உடனடியாக புரிந்து கொள்வது என்பது சற்று சமமாக கூட இருக்கலாம். காரணம் என்னன்னா, அதில் வார்த்தைகளை அந்த அளவிற்கு அவர்கள் அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வியை குறித்து பேசுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. கல்வியை பற்றியே பேசாத ஒரு ஆவணத்திற்கு கல்விக் கொள்கை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்றது தான் நாம் அந்த ஆவணத்தை படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அதிர்ச்சியான தகவல். கல்வியை குறித்து பேசாத ஒரு ஆவணமா அப்படின்னு சொல்லி அதுக்கு கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சிருக்காங்களே, அது கல்விக் கொள்கையாக விவாதிக்கிறாங்களேன்னு பலரும் நினைக்கலாம். நவீனத்துவம் எல்லோரையும் அமைப்பாக திரள வைத்தது. பள்ளிக்கூடன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு அமைப்பாக, ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு அமைப்பாக, தொழிலாளர்கள் எல்லாம் ஒரு அமைப்பாக திரள்வது, அவரவர்களுடைய கோரிக்கைகளுக்காக ஒன்றிணைவது என்கின்ற வகையிலையும் அந்த அமைப்பாக திரள்வதன் மூலமாக எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பை இந்த சமூக வளர்ச்சிக்கு கொடுக்க முடியும்ன்றதை நவீனத்துவம் முன்வைத்தது. இந்த நவீனத்துவத்தை பின்னுக்கு தள்ளுவதற்காக இவங்க ஒன்றாக சேர்ந்தால் இவங்களுக்கு பார்கெனிங் பவர் கிடைக்குது. மாணவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா மாணவர்கள் தங்களுக்கான உரிமை, தங்களுக்கு தேவையான விளையாட்டு, தங்களுக்கு தேவையான வாய்ப்பு வசதிகளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இவர்கள் அமைப்பாக திரளக்கூடாது என்பதற்காக தனி மனிதனை முக்கியத்துவப்படுத்தி நீ அமைப்பில் இருந்தால் நீ சிந்திக்க முடியாது, அப்போ நீ ஒருத்தனு சித்தாந்தத்துக்கு நீ அடிமையாயிடக்கூடாதுன்னு சொல்லி பின்னவீனத்துவம் பின்னுக்கு இழுத்தது. இந்த பின்னவீனத்துவத்தை எதிர்கொள்ளக்கூடிய அதே காலகட்டத்தில் மிக வேகமாக வளர்ந்தது போஸ்ட் ட்ரூத். பொய்யை மெய்யாக்கிறது, மெய்யை பொய்யாக்கிறது. நம்ம எதை பொய்ன்னு சொல்கிறோமோ அதை மெய் போல காட்டுறதும், மெய்யா இருக்கக்கூடியதை பொய்யா காட்டக்கூடிய இந்த போஸ்ட் ட்ரூத் லிட்ரேச்சர்ஸ், இலக்கியங்கள் வேகமாக வளர ஆரம்பித்தது. அதை பற்றிய பெரிய விவாதம் நடக்காமலேயே அடுத்த நிலைக்கு கடந்து போனோம். அந்த அடுத்த நிலை தான் கேஸ் லைட்ன்ற நிலை. அந்த கேஸ் லைட்ன்ற உளவியல் என்ன செய்யுதுன்னு கேட்டால், யார் ஒருவன் தீங்கு செய்ய போகிறானோ அந்த தீங்கு செய்யக்கூடியவன் தன்னை நல்லவன் போல காட்டுறான். யாருக்கு அவன் தீங்கு இழைக்கப்படுறானோ அந்த தீங்குக்கு உள்ளாகக்கூடிய அந்த நபர் தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவனை மட்டுமே நம்புகிறான். அந்த நிலைக்கு மனநிலையை தயார்படுத்துகிறான். அதற்கு முதல்ல என்ன செய்கிறான்னா, அந்த விக்டிம், அந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவன் தன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்கணும். தன்னை சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தனக்காக நல்லது செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்களோ அவங்க அத்துணை பேர் மேலும் அவன் சந்தேகப்படணும். அப்போது தன்னை சுற்றி யாரும் கிடையாது, தனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது, தன்னால் தனக்கே உதவி செய்து கொள்ள முடியாது என்கின்ற அளவில் தன் மீது தனக்கிருந்த நம்பிக்கையை இழக்கிற அதே வேளையில் இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிரி, அதாவது தனக்கு நன்மை செய்பவன் என்று யார் நினைக்கிறானோ அவன் தான் இவனுக்கு தீமையை செய்ய போகிறான். அந்த தீமை செய்பவன் தான் நல்லவன். அவன் மீது நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பக்கம் நம்பிக்கை குறையும், அந்த பக்கம் நம்பிக்கை அதிகமாகும். முழுமையாக இவன் தன் மீது இருக்கிற அனைத்து நம்பிக்கை இழந்து அந்த எதிரியை முழுமையாக நம்ப ஆரம்பித்த பிறகு அப்பொழுதுதான் இவன் மீது அவன் என்ன தாக்குதலை நடத்தணும்னு சொல்கிறானோ அந்த தாக்குதலை நடத்தும். அவனால் உணரவே முடியாது. அவன் அழியும் பொழுது இவனால் தான் நம்ம அழிஞ்சோம் அப்படின்னு அவனால் உணர்ந்த நேரத்தில் அவன் இருக்கவே மாட்டான். அந்த அளவிற்கு மனதை சிரிச்சிருவாங்க. இதுதான் கேஸ் லைட்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் லைட் லிட்ரேச்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது இருக்குது? மாடர்னிசத்துக்கும் போஸ்ட் மாடர்னிசத்துக்கும் நம்ம லிட்ரேச்சர்ஸ் நிறைய சொல்லிடலாம். பின்னவீனத்துவத்திற்கு தமிழ் இலக்கியத்தில் கூட நிறைய நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் கேஸ் லைட்டுக்கு ஒரு லிட்ரேச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கேட்டிங்கன்னா
நான் தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அந்த கல்விக் கொள்கை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதுவரை ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லுது. 75 ஆண்டு கால இந்தியாவில் எதுவுமே நடக்கல, இனிமேல் தான் எல்லாமே நடக்க போகுது. அப்போ 75 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிவியலில் வளர்ந்துருக்கோமே, நம்ம விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்கோம், நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம், தத்துவத்துறையில் வளர்ந்துருக்கோம், பல துறையில் நம்ம வளர்ந்துருக்கோமே, இது வளர்ச்சியே இல்லையா அப்படின்னு கேட்டால் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆவணத்தை படிங்க, வளர்ச்சியே கிடையாது, இனிமேல் தான் கட்டமைக்க போகிறாங்களாம். அப்போது விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. வளர்ந்து விட்ட இந்தியா. ஆமாம், இந்தியா வளரணும்னு தானே இவ்வளோ நாளாக நம்ம பாடுபட்டோம். இன்றைக்கு ஒருத்தர் விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கிறார், அவருக்கு 50 வயது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி படிப்பு முடிச்சிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் கல்லூரி படிப்பு முடிச்சிருப்பார்ல, அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் தான். அப்போது இவ்வளவு நாள் அவர் இன்றைக்கு அவர் சாதிச்சிருக்கிறாருன்னா அது ஒரு நாள் சாதனை இல்லையே, அது 50 ஆண்டு கால உழைப்பு தானே. அப்படித்தானே ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் பார்க்கணும். அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும். இப்போ இந்த 75 ஆண்டு காலமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறது இருக்கு பாருங்க. அப்போது இந்த சிஸ்டமே தப்புப்பா, அப்போ எல்லாமே தவறு, அப்போ எல்லாவற்றையுமே நம்ம மாற்றணும், இந்த சிஸ்டத்தை மாற்றணும், சிஸ்டத்தை மாற்றினாதான் நல்லது நடக்கும் என்கின்ற வகையில் இன்றைக்கு இருக்கிற அரசு துறை, அரசு கட்டமைப்பு, அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்கள் ஒட்டுமொத்தமாக அதன் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவணமாக அந்த ஆவணம் இருக்கு. இப்போ அந்த ஆவணம் ஏன் அதை செய்கிறது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பல மொழி பேசுகிற, பல இனங்கள் வாழக்கூடிய, பல்வேறு பண்பாட்டை கொண்ட, ஒரு பன்மத்துவம் வாய்ந்த பண்பாட்டை கொண்ட ஒரு பூமி இது. இந்த மண்ணில் மொழிகள்னு எடுத்துக்கிட்டால் கூட திராவிட மொழி குடும்பம்னு தனியாக இருக்குது, இந்தோ ஆரியன் மொழி குடும்பம்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குது. மொழி குடும்பமே வெவ்வேறாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சமஸ்கிருதம் எப்படி இந்திய மொழிகள் அனைத்துக்கும் உண்டான வளர்ச்சிக்கு அளப்பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்க முடியும்? குறிப்பாக தமிழில் வேர்ச்சொல் இருக்குது, தமிழில் வேர்ச்சொல் இருக்குது, தமிழில் எல்லா சொல்லுக்கும் உங்களால் வேர்ச்சொல்லை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ் வளர்ச்சிக்கு சமஸ்கிருதம் பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறத யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சமஸ்கிருதம் இந்தியாவில் எப்பொழுது பேசப்பட்டது, தமிழ் எப்பொழுது பேசப்படுகிறது, இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆக அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, சமஸ்கிருதம் இந்திய மொழி வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்திருக்கு, சமஸ்கிருத பண்பாடு இந்திய பண்பாட்டின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செஞ்சிருக்கு. அதனால் சமஸ்கிருதத்தை தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் எல்லா நிலையிலும் சொல்லிக் கொடுக்கலாம். இதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியனைசேஷன், அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்றாங்க, இந்திய அறிவு அப்படின்றாங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் கூட அதே சிக்கல் தான். இந்த இந்திய அறிவு என்கின்ற வகையில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி சிதைவு அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே ஏற்படும். அதுபோல் தான் ஒவ்வொரு நிறுவனத்திற்குள்ளேயும் பாடத்திட்டத்தின் வாயிலாக, கல்வி அமைப்பின் வாயிலாக அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவியலில் நிரூபிக்கப்படாத, நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதெல்லாம் அறிவியல் என்று நம்ப சொல்கிறாங்க. அப்போ அறிவியலில் நிரூபிக்கப்படாத, நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அறிவியல் என்று சிந்திக்க தொடங்கினால் அப்போ மெய்யான அறிவியல் தோற்று போகாதா? அப்போ இந்தியா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல அமைப்புகளுக்கும் ஆகச்சிறந்த விஞ்ஞானிகளை கொடுத்துருக்கு. அது எந்த துறை ஆளுமைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் உலகத்தின் எந்த பகுதியில் எந்த நாட்டில் ஒரு ஆய்வு நடந்தாலும் அதில் ஒருவர் அந்த குழுவில், அந்த டீமில் ஒன் ஆஃப் த மெம்பர், ஒரு கீ பர்சன், ஒரு முக்கியமான நபர் யாராக இருப்பார்னா இந்தியாவை சார்ந்தவராக இருக்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிற பல ஆளுமைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிற நாடு எதனால் உருவாக்கியது? இங்கே ஒரு மதச்சார்பற்ற ஒரு கல்வியை கல்வியாக பார்க்கக்கூடிய, அறிவியலை அறிவியலாக பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருந்ததால் தான் அது சாத்தியப்பட்டது. எனவே அந்த கட்டமைப்புக்கு நேர் எதிராக சமஸ்கிருத பண்பாட்டுத்தான் இது இந்தியாவினுடைய பண்பாடு என்கின்ற வகையில் நாம் நம்ம அம்மனை கும்பிடுறோம், நம்ம ஊர் தெய்வத்தில் நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா ஆடு வெட்டி கொடுக்கலாம், கோழி, இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கூழில் கருவாடு போட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன், உன் சாமியை எப்படி கும்பிடணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் ஆபத்தினுடைய அறிகுறி. இப்போ நான் என் கடவுளை எப்படி வணங்கணுன்றதை அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன உணவு உண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க.
அப்போ ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக, அது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்து தான் உங்களுக்கு வந்தே மாதரம் பாடல்ல வந்து பிரதிபலிக்குது. ஒரு நாடு, இந்த நாட்டுக்கு ஒரு பேரு இந்திய அரசமைப்பு சட்டம் வச்சிருக்கு. ஆர்டிகல் 1 எடுத்து பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா என்பது இந்தியா, தட் இஸ் பாரத், இந்தியா என்கின்ற பாரத். அப்ப இந்த நாட்டுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று இந்தியா, இந்தியா என்கின்ற பாரத். வந்தே மாதரம் பாடல்ல எங்காவது இந்தியா என்ற பெயர் இருக்கா, பாரத் என்ற பெயர் இருக்கா? இப்ப நான் வந்து வெங்கடாச்சலபதியை கும்பிடுறவனா இருக்கலாம், நான் பார்த்தசாரதியை கும்பிடுறவனா, மதுரை மீனாட்சியை கும்பிடுறவனா இருக்கலாம். என் சாமி பேர் எங்க இருக்கு வந்தே மாதரத்தில்? அந்த பாடலை யார் எழுதினாங்களோ அவங்க ஒரு கடவுளை வழிபடுறாங்க. அந்த கடவுளுடைய பேர் தான் இந்தியான்றாங்க. அதாவது இந்த நாட்டுக்கு பெயர் என்னன்னு கேட்டா, அவங்க எந்த கடவுளை நம்புறாங்களோ அந்த கடவுளின் பெயர் தான் இந்த மண்ணினுடைய பெயருன்றாங்க, இந்த நாட்டினுடைய பெயருன்றாங்க. அப்போ உன் சாமி தான் இந்தியான்னா அப்ப என் சாமி என்ன ஆச்சு? அப்ப நான் சொல்றேன், என்னுடைய முருகர் அங்கு இல்லை, என் முருகர் அங்கு இல்லைன்றனால நான் எப்படி எடுத்துக்க முடியும்? எனவே அவர்கள் மிக தெளிவாக அந்த வந்தே மாதர பாடலை தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளணும், அது முழு பாடலை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றது விடுதலை வேள்வியினுடைய முக்கியத்துவத்தை கருதி அல்ல. ஏனென்றால் முழு பாடல் விடுதலை போராட்டத்தில் பாடப்படலை. வந்தே மாதரம் என்ற முழக்கம், அதற்கு மகாகவி பாரதி மிகச்சிறந்த விளக்கத்தை கொடுத்திருக்காரு. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மானுட தாயை வணங்குதல் என்போம். எனவே வந்தே மாதரம் என்றால் என் மானுட தாயை வணங்கு, என்னுடைய இந்திய தாயை வணங்குகிறேன், அவ்வளவுதான். அது இந்தியா முழுக்க ஒலித்த குரல். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று எப்படி முழக்கமிட்டார்களோ அதுபோல் வந்தே மாதரத்தை முழக்கமிட்டார்கள். எனவே வந்தே மாதரம் என்பது முழக்கம் வேற. அந்த வந்தே மாதர பாடலில் இருந்த முதல் 2 பத்தியை மட்டும் ஏன் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி அந்த அவை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னா, அந்த முதல் 2 பத்தியில நீர்நிலையை பற்றி பேசுறாங்க, மலையை பற்றி பேசுறாங்க, காடுகளை பற்றி பேசுறாங்க. அப்ப இந்தியாவில் நீர்நிலை இருக்கு, மலை இருக்கு, காடுகள் இருக்கு, இவ்வளவு பசுமையான இந்த நாடு என்கின்ற வகையில் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் தேசிய கீதமாக அல்ல தேசிய பாடலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் விடுதலை போராட்ட வீரர்களுடைய முடிவாக இருந்தது. அந்த முடிவை மாற்றி முழு பாடலையும் பாடு என்று சொல்வதும், அந்த முழு பாடலுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பே இல்லாத போது அதை பாடலன்னா 3 ஆண்டுகள் சிறை என்று வருகின்றது என்று சொன்னால், 3 ஆண்டுகள் சிறை கூட நான் சந்திக்க தயார். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு பாடலை நான் பாட இயலாது என்றுதானே ஒரு இந்தியன் சொல்ல முடியும். இந்த நாட்டை நேசிக்கிற, இந்த மண்ணை நேசிக்கிற, வஉசியிலிருந்து பகத்சிங் வரைக்கும் ரத்தம் சிந்திய அந்த விடுதலை போராட்ட தியாகிகளுடைய உணர்வுகளை, அவர்களுடைய போராட்டத்தை மதிக்கின்ற யாராக இருந்தாலும், இந்த மண்ணை நேசிக்கிற, இந்த அரசமைப்பு சட்டத்தை நேசிக்கிற யாராக இருந்தாலும், இந்த மண்ணையும் இந்த அரசமைப்பு சட்டத்தையும் காப்பதற்காக நான் சிறைக்கு கூட செல்ல தயார். ஆனால் அந்த முழு பாடலை என்னால் பாட இயலாது என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. இவை அனைத்தையுமே நாம் எதோடு சேர்த்து பார்க்கணும்னா தேசிய கல்விக் கொள்கையோடு. ஏன்னா அவங்க எங்க கட்டாயப்படுத்துறாங்க, பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றும் பொழுது ஜனகணமன பாடும்பொழுது இதையும் சேர்த்து பாடுன்றாங்க. விருந்தினர்களாக ஆளுநர் வரும்பொழுது, குடியரசுத் தலைவர் வரும்போது இதையும் சேர்த்து பாடு அப்படின்றாங்க. எங்கெல்லாம் நீ தேசிய கீதம் பாடுறியோ அங்கெல்லாம் சேர்த்து. அப்போ பள்ளிக்கூடத்தை ஏன் டார்கெட் பண்றாங்க? குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு ஆள் மனதில் இந்த விஷயங்களை பதிய வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டியது இருக்கு. இதோடு இணைத்து தான் நம்ம விபிஎஸ்ஏ விஸ்கித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதாவையும், நீட்டு, அதே போல் அனைத்து பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கும் உண்டான ஒரு தேர்வு, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், கியூட் என்ற தேர்வு, இது அனைத்தையும் சேர்த்து பார்க்கணும். கல்வியல் அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வுகளை டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவ்வளவு பெரிய தேசிய தேர்வு முகமை, இவ்வளவு பெரிய குளறுபடிகள் ஆயிருக்கு கூட அந்த தலைவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் ராஜினாமா செய்யலை. அவர் பதவி நீக்கம் செய்யலை. அந்த தலைவர் அப்படியே இருக்கிறார். அவர் கீழே இருந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிருக்காங்க, அமைச்சரை கூட மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த என்டிஏ தலைவரை மட்டும் ஏன் மாற்றலை? ஆர்எஸ்எஸ்க்கும் அவருக்கும் எந்த அளவில் தொடர்பு இருக்கு? இதுதானே மிக முக்கியமான கேள்வி. அங்கே இருந்து பயிற்சி எடுத்து வந்தவர் அவர் தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பட்டப்படிப்புக்கும்
நுழைவுத் தேர்வை அவர் தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எங்கே வேணாலும் படிச்சுட்டு வா, ஆனால் நான் தீர்மானிக்கிறேன் என்கின்ற அளவில் ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துல வந்து உட்காரணுமோ அந்த இடத்துல உட்கார்ந்து. அதனால தான் இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகு இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நிரூபணமாகும் போது கூட அந்த முறைகேட் காலத்தில் தலைமை பாத்திரம் வகித்தவர் ராஜினாமா செய்யாமல், அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல், அவர் பெயர் கூட பேசப்படாமல் இன்று வந்து இன்னும் பாதுகாப்பாக அவர் வந்து அந்த பொறுப்பில் வந்து நீடித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்தியா என்கின்ற இந்த நாடு சிதைந்து ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆபத்து இருக்குது என்பதை, அதற்கு கல்வி தளத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நாம் உணர வேண்டிய அவசியம் இருக்குது.